ஃப்ரெண்ட்ஸ், ரோடு செம்ம திகிலாக இருக்குது, செம்மையாக இருக்குது இது ரோடு. சுல்தான் பத்ரி ரோடு, ஃபுல்லி ஃபாரஸ்ட்டு. என்னடா இது, லத்தாக் கூடிய பயங்கரமாக இருக்குது ஆஃப் ரோடு இது. ஐயா கிடைச்சிடுச்சு. ஐயா ஆடின்னு இருக்காரு, தனியாக ஆடின்னு இருக்காரு. அது வேற இங்க பாருங்க. ஓ வாவ், ஓ ஐயோ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டில் போயிட்டோமா கல்பேட்டா போவோம், லெஃப்டில் போனோமா சுல்தான் பத்ரி. இப்போ நம்ம சுல்தான் பத்ரி வழியாக போவோம் குண்ட்லுப்பேட். ஏன்னா ஒரே நான் வந்து பிடிவாதத்தில் தான் இருக்கேன், பந்திப்பூர்லேருந்து தான் போகணும் ஊட்டிக்குன்னு. ஏன்னா அதுவும் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் தான் வருது. என்னப்பா இவங்க 2 பேருக்காக நீ நின்றுட்ட? ஓகே ஓகே, விடு 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 விடு. ரைடர்ஸுங்க போகிறாங்க. ஐயோ 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 ஐயோ. என்னடா இது, லத்தாக் கூடிய பயங்கரமாக இருக்குது ஆஃப் ரோடு இது. ஐயா இந்த பக்கம் வந்தாலே லத்தாக் மாதிரி, ஐ மீன் இந்த மாதிரி ரோடு வந்தாலே ஆஃப் ரோடிங்கு லத்தாக் ஓடி ஞாபகம் வந்துடுது. இப்போ அங்கே படும் மோசமாக இருக்குது, மறந்துட்டு கூட யாரும் போகாதீங்க. ஈவன் நீங்கள் வந்து காஷ்மீர் வழியாக கூட போனீங்கன்னா செம்ம பிரச்சனையாக வரும். ஏன்னா க்ளவுட் பர்ஸ்ட் அதிகமாகிட்டுருக்கு, லேண்ட்ஸ்லைடிங்கு ரொம்ப பயங்கரமாகிட்டுருக்கு. ஈவன் ஸ்பீத்தி வேலியில் கூட. அதனால் வந்து வேணாம், இப்போ யாரும் போகாதீங்க, கொஞ்சம் டைமு எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு போங்க. ஓகே, என்ன எந்த பக்கம் கொண்டு வந்துடுச்சு இது? ஐயோ, இது பெரிய தொல்லையாக இருக்கு இந்த கூகுளுடைய. இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்கு ரோடு. ஐயோ 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 ஐயோ, முடியலை, எனக்கு முடியலை. ஐயோ முடியலையாப்பா, முடியலையே. முடியலன்னு சொல்லி முடிக்க வச்சிட்டியாடா டேய், இவ்வளோ தூரம் வந்துட்டியேடா. ரொம்ப மோசமாக இருக்குது டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரோடு கெட்ட ரோடாக இருக்குது. ஐயோ 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 ஐயோ, அப்பா 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 அப்பா. சுல்தான் பத்ரி இங்கேருந்து தானா? நல்லா இருக்கு ரோடு, பரவாயில்ல. கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், ஆனால் செம்ம ரோடுக்கு வந்துடுச்சு. சில சமயம் ரொம்ப நல்லதும் பண்ணு இந்த கூகுள் இல்லை. வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், ரோடு செம்ம திகிலாக இருக்குது, செம்மையாக இருக்குது இது ரோடு. சுல்தான் பத்ரி ரோடு, ஃபுல்லி ஃபாரஸ்ட்டு. இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 100 கிலோமீட்டர் நான் வந்து கவர் அப் பண்ணிட்டேன். இன்னும் ஹார்ட்லி 100 இல்லை, ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்கும் அப்போ நான் கவர் பண்ணிட்டேன்.
இன்னும் ஜஸ்ட் இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் என்ன இருக்குது குண்ட்லுப்பேட்க்கு. அப்புறம் அங்கேருந்து பாந்திப்பூர் பிடிச்சிட்டு போவோம் நேரம். ஆனால் செம்ம ரோடாக இருக்குது இது. இன்னொன்று என்னென்னக்கா வந்து நான் வயநாடு வானா சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ வயநாடு நம்ம கவர் பண்ணியாச்சு. சூப்பர். வெஸ்டர்ன் காட்ஸில் இன்னொரு டெஸ்டினேஷன் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், அது வந்து வயநாடு. வயநாடுலேருந்து இப்போ நேராக நம்ம பந்திப்பூர் வழியாக ஊட்டிக்கு போனோமா, அது ஒரு அந்த காட்டும் இதாகிடும், கவர் ஆகிடும். ஆனால் எல்லாம் ரப்பர் ட்ரீஸ்க்கு தான் இங்கே, யூக்கலிப்டஸ் அண்ட் ரப்பர் ட்ரீ. ஆனால் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது ரோடு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு அழகு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரிய மாட்டேங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்றுமே. ஐயோ, செம்ம சூப்பர், செம்ம சூப்பர். டியர் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இங்கே அப்பா என்னையா இந்த மாதிரி இருக்கு இந்த இடம். ஐயோ ஐயோ, டியர் ஃப்ரெண்ட்ஸ், சுல்தான் பத்ரி வந்தாச்சு. இப்போ நம்ம சுல்தான் பத்ரியில் இருக்கோம். இங்கே கேக் கேலரியும் இருக்குது. கிரேவிங் என்ன வருது இப்போது, ஆனால் வேணாம். ஏன்னா இப்போ தான் நான் வந்து எள்ளுருண்டை சாப்பிட்டேன், செம்மையாக இருந்தது, டைஜஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து வந்து ஜஸ்ட் ஒரு 54 கிலோமீட்டர் காமிஷன் இருக்குது. நான் ஸ்டாப் இதே ரோட், எங்கேயுமே டேர்ன் எதுவுமே கிடையாது, ஒரே ஸ்ட்ரெச்சு. அதனால் வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. இன்னும் ரொம்ப சீக்கிரமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் காலை வச்சிடுவோம், தமிழ் மண்ணில். இதுதான் எனக்கு வேணும். ஆனால் முன்னாடி பாருங்க கருங்கிட்டு இருக்கு. என்ன ரூபாய் எடுக்க போதோ தெரியல. இவ்வளோ நேரம் ரூபாய் எடுத்து ஒரு வழி பண்ணிடுச்சு. ஆனால் அவ்வளோ இன்னும் பண்ணல இந்த தடவை. பரவாயில்லை. ஆனால் மழை வரட்டும், என்னன்னா வரட்டும், ஆனால் இந்த தடவை நம்ம ஊட்டிக்கு போயே ஆகணும், போட்டே ஆகணும், இல்லை போயே ஆகணும். பரவாயில்லப்பா, பெரிய டவுனாக தான் இருக்குது. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கேருந்து எடுத்து அட்டு இரிட்டி விடுங்க, காசரகோடு அங்கே வரைக்கும் நம்ம இஸ்லாமிக் மக்கள் ரொம்ப இருக்காங்க. சுவாமியே ஏசப்பா, நீர்த்தா துணையப்பா ராஜா. ரொம்ப இஸ்லாமிக் மக்கள், இவங்களுடைய மெஜாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கேருந்து எடுத்து அப் டு காசரகோடு வரைக்கும். ஆனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல், நல்லா பேசுகிறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, எதனாச்சும் உதவிக்கு ஃபர்ஸ்ட் வராங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா காடு செம்மையாக இருக்குது. இது வந்து நேஷ்னல் பார்க், பாந்திப்பூரோடைய நேஷ்னல் பார்க்கு. இது வைல்ட் லைஃப் சாங்சுவரி போட்டுட்டாங்க. டைகர்லேருந்து, எலிஃபெண்ட்லேருந்து, கரடி எல்லாம் இந்த பக்கம் தான் இருக்குன்னு பார்த்து போங்கன்னு. அதனால டியர் ஃப்ரெண்ட்ஸ், டிக் ரைடு இங்கேருந்து தான் ஆரம்பம். இருட்டா இருக்கியா? இருட்டா இருக்கு. ராத்திரியெல்லாம் எப்படி இருக்கும்? ஐயோ,
வயநாட் வைல்ட் லைஃப் சாங்சுரி முத்தங்கா பார்க்கலாம் எதனா கிடைக்குதான்னு. அப்படி கிடைக்காத மட்டும் போட்டோம். என்ன கிடைக்கணும், வேற என்னப்பா கிடைக்கணும்? எலிஃபண்ட் கிடைக்கணும், டைகர் கிடைக்கணும், பேர் கிடைக்கணும், வேற என்ன இருக்குது இங்கே? லெப்பர்ட் கிடைக்கணும், அப்புறம் மான். அப்படி இப்படி கிடைச்சா பரவாயில்லையே. என்ன ஒரு பேராசை! ஆசை இருக்கணும், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. ஓகே ஓகே, ஸ்டாப் எக்ஸைஸ் செக் போஸ்ட். என்ன வரப்போதா நம்ம? கர்நாடகா ஸ்டார்ட் ஆக போதா? RTO check post. ஆடா ஆயிடுச்சியா. போலீஸ். अच्छा ओके. Dear friends, ಗುಂಡ್ಲುಪೇಟೆ ಇಂಗಿಂದ ಇನ್ನೊರು ಎವಳಪ್ಪ 15 ಕಿಲೋಮೀಟರ್. ಮೈಸೂರು 75, ಊರಿ ಏರಿರು ಕೊಳ್ಳೇಗಾಂವ್ 137 ಚೆಕ್ ಪೋಸ್ಟ್. ಇದು கர்நாடகாவில் என்ட்ரி ஆயாச்சு. அது எப்பயோ ஆயாச்சு. ஆயிடுச்சு, ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் வந்து நான் ஷூட் பண்ணல, மறந்துட்டேன். ஏன்னா என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இருந்தது எதுலேயும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து நான் குட்லுப்பேட் கிட்ட இருக்கிற உடுப்பி ஹோட்டல். குட்லுப்பேட் இங்கேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர். சரி, சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன். இதுதான் சாப்பாடு. நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே, பாய், டேக் கேர். பெரிய ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் சாப்பிட்டேன் நான், உடுப்பி ஹோட்டல். சாப்பிட்டுட்டு சரி கிளம்புறான்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், என்னத்தான் பண்ணுறது புரியவே மாட்டேங்கிறது. பைக்கெல்லாம் நின்றுருக்கு. மழை மழை மழை, எவ்வளோ மழை வரும்ப்பா இங்கே. ஈவன் கர்நாடகாவில் கூட மழையா? ஐயோ, லைஃபை ஹெல் ஆயிடுச்சு. இந்த மழை ரொம்ப தொந்தரவு பண்ணிடுச்சு. சரி வாங்க போகலாம், நினச்சிக்கிட்டே போகலாம். மெயின் வந்து கோப்ரோ தான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லா கிட்டையும் வந்து மலையிலெல்லாம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோப்ரோ தான் ரொம்ப பெரிய ஒரு தொந்தரவு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், குண்ட்லுப்பேட் வந்தாச்சு. ஆண்டவரே சுவாமியே இயேசுவே, நீர் காத்தவரே, இப்போ இங்கேருந்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து நேராக ஒரே ரோடு 66 கிலோமீட்டர் இந்த ரூட்டில் தான் இருக்கணும் நம்ம. ஆனால் 31 கிலோமீட்டரில் லெஃப்ட் காமிச்சிட்டு இருக்கு. அதுதான் இப்போ பார்க்கணும், இது எந்த ரூட் எடுத்து காமிக்கிறதுன்னு. சாமராஜ் நகர்லேருந்து போதா இல்லை வந்து பாந்திப்பூர்லேருந்து? எது இருந்தாலும் பார்த்துக்குவோம். அப்புறம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இப்போ தான் லன்ச் பண்ணோம். லேட் ஆகிடுச்சு.
என்ன பண்ணுறது, இந்த மழையால் எல்லாமே லேட்டு தான். ஏன் தான் இப்படி ஆகுதோ எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நான் நினச்சேன் வந்து இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு கோயம்புத்தூர் வரைக்கும் தான் போயிடலான்னு. ஆனால் முடியாது போல் தெரியுது. ஏன்னா 6:30 காமிச்சின்னு இருக்கு. ஊட்டிக்கு போய் சேருவோம்னு. ஐயோ ஐயோ, டைகர் ரிசர்வ் இது தான். Thanks and visit again Karnataka. Yo. Oh. Sir, hold on. Mudumalai Tiger Reserve Forest. Okay. Ayyo. GoPro என்னத்தான் பண்ணுறது ஒன்றுமே புரியல. Dear friends, மானு புலி மானு, ஹலோ. அடங்கப்பா, இன்னைக்கு தான் இவ்வளோ கிட்டந்து. ஏய், நல்லா இருக்கியாடா? டேய் வாடா, இங்க சாக்லேட் இருக்குடா, சாக்லேட் சாப்பிடு வா. अरे देख मत, आजा इधर. அட்லீஸ்ட் இது நான் பார்க்கறதுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் மெயின் எதற்காக நான் வந்தோம் அது கிடைக்க மாட்டேங்கிறது. என்ன பண்ணுறது? சிறுத்தை, புலி, கரடி பார்க்கலானாக்கா கிடைக்க மாட்டேங்கிறது. ஐயா ஆடின்னு இருக்காரு, தனியா ஆடின்னு இருக்காரு. அது வேற இங்க பாருங்க. ஓ வாவ், ஓ ஐயோ, சிங்காங்கலத்துல இறங்கிடுச்சு. அடங்கப்பா, அங்க பன்னியும் இருக்குப்பா. பன்னி போய் நிற்குது. பாவம், இதை கட்டி போட்டுட்டு இருக்காங்கயா. அதுக்கு தான் எல்லாரும் வந்து அட்லீஸ்ட் இது நான் பார்த்துட்டு போட்டோன்னு. ஐயோ, சரி வாங்க போவோம். ஐயோ டிஃப்ரென்ஸ் இங்கே பாருங்க. இது இங்கே ஒரு பைக்கரும் இல்லை. நான் ஒருத்தன் தான் இங்கே வந்துட்டு இருக்கேன், வேற யாருமே கிடையாது. வெறும் காருக்குள்ள தான் வந்துட்டு இருக்கு.
ஆனால் வருது. நான் வந்து ஒன்று கூட போகல இங்கேருந்து. ஆக்சுவலி இதோ இப்போ தான் ஒரு பைக்கர் பாவம் சார் இங்கே நின்றுங்கிறாரு, பேசிகிட்டு இருக்கார் யாரு கூடவோ. ஆனால் ஒரு பைக்கு இன்னும் வரைக்கும் வரல எதுவுமே. த்ரில்லிங்காக இருக்குது. சார் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் இந்த குரங்கு, மான், மயில், ஒரு கட்டி போட்ட யானை தான் கடிச்சது, வேறு ஒன்றுமே இல்லை. மழை காலையில் வெளியே வர மாட்டேங்கிடுதுங்க எதுவும். ஏதோ காட்டு எருமை இது ஒன்று இங்கே இருக்குது. ஐயோ சலோ, இதுனாச்சும் ஒன்று பார்க்குறது கடிச்சிச்சு. பாருங்க பாருங்க பாருங்க, அடங்கப்பா பைசன் பா எல்லாம். பைசனு நீ எப்போ மாறன டைசனு? அங்கே பாருங்க எப்படி இருக்குது. எப்பா ஒரு வண்டியை தூக்கி போட்டு விடுமே. ஹலோ phone.